தஞ்சை சென்றடையவே மேலும் 4 மணி நேரம் ஆகும் என்கிற நிலையில் என்ன திட்டத்தில் இருக்கிறது காவல்துறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்குள் உதயநிதி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் தஞ்சை சென்றடையவே மேலும் 4 மணி நேரம் ஆகும். இன்று உதயநிதி விடுதலையாவது சந்தேகமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்பொழுதுதான் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை வந்தடைந்திருக்கிறது காவல்துறையினரின் வாகனம். தஞ்சை சென்றடைவதற்கே மேலும் 4 மணி நேரமாகும். இந்நிலையில் என்ன திட்டத்தில் இருக்கிறது காவல்துறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று உதயநிதி விடுதலையாவது சந்தேகமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தஞ்சை காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது காவல்துறை. இதற்காக அவர் தஞ்சை அழைத்துச் செல்லப்படுகிறார். ஆனால் தற்பொழுதுதான் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்திருக்கிறது காவல்துறையினரின் வாகனம். தஞ்சை சென்றடையவே மேலும் 4 மணி நேரமாகும். இந்நிலையில் என்ன திட்டத்தில் இருக்கிறது காவல்துறை என்றும் இன்று உதயநிதி விடுதலையாவது சந்தேகமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்றைக்குள்ளாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தஞ்சையில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று காவல்துறை அவரை தஞ்சை அழைத்துச் செல்கிறது. ஆனால் தற்பொழுதுதான் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடிக்கு காவல்துறையினரின் வாகனம் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் தஞ்சை செல்வதற்கே 4 மணி நேரமாகும். என்ன திட்டத்தில் இருக்கிறது காவல்துறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறையின் வாகனம் அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்குள் அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் தற்பொழுதுதான் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்திருக்கிறது காவல்துறையினரின் வாகனம். இந்நிலையில் என்ன திட்டத்தில் இருக்கிறது காவல்துறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தஞ்சை சென்றடையவே மேலும் 4 மணி நேரமாகும் என்ற சூழலில் தற்பொழுதுதான் உளுந்தூர்பேட்டை வந்தடைந்திருக்கிறது உதயநிதியை அழைத்துச் செல்லக்கூடிய காவல்துறையினரின் வாகனம். இன்று உதயநிதி விடுதலையாவது சந்தேகமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.